வணக்கம். குமுதா சிவகுமார். இந்த லெசனில் 63 நாயன்மார்கள் பேட்டர்னை வச்சு எப்படியெல்லாம் கோலங்களை உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 19 கோலம் உருவாக்கிட்டோம். அதனுடைய ப்ளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்றைக்கி 20வது பேட்டர்னை வச்சு கோலத்தை உருவாக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 63 நாயன்மார்கள் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது ஒரு லெசனில் சொல்லியிருப்பேன். அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதேமாரி 7 புள்ளி கோலங்கள் எப்படி உருவாக்கலான்னு சொல்லிட்டு பேசிக்கலாக ஒரு லெசனில் சொல்லியிருப்பேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணும்னா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கோலத்துக்கு போவோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 63 பேட்டர்னில் 20வது பேட்டர்னான இந்த பேட்டர்ன். இந்த பேட்டர்னை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து கே பேட்டர்ன், அதாவது ஜியில் இந்த எக்ஸ்ட்ரா 3 டாட்ஸை ஜாயின் பண்ணி இந்த 2 இடமும் ஜாயின் கொடுத்தோம்னா இந்த பேட்டர்ன் வரும். அதே மாதிரி அதாவது பேட்டர்னில் இந்த எக்ஸ்ட்ரா 3 டாட்ஸ் தூண் மாதிரி போட்டு இந்த இடமும் ஜாயின் பண்ணால் இந்த பேட்டர்ன் வரும். அதனால் இந்த 3.3 பேட்டர்ன் வந்து அந்த 2 பேட்டர்ன்லேருந்து வந்திருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து 2 சைட் சிமெட்ரியாக வரும். நீங்கள் சென்டரில் லைன் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் ஒரே மாதிரி வருது பாருங்கள். அதனால் இந்த பேட்டர்ன் வச்சு 7 புள்ளி கோலங்களை நல்லா உருவாக்கலாம். அந்த பேட்டர்ன் வச்சு இன்றைக்கி இந்த கோலம் போட போகிறோம். இது எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு புள்ளி வந்து 7 புள்ளி 1 நிறுத்தியிருக்கேன். இப்போ இந்த பேட்டர்னை சென்டரில் போடாமல் கீழே போடுறேன். இந்த இடத்துல போட்டு இதை வந்து திருப்பி போடுறேன் பேட்டர்னை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நம்ம பேட்டர்னை எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணி போடலாம். இங்கே இருக்கிற புள்ளியில் ஒரு பேட்டர்ன், அதாவது நீ பேட்டர்ன் போடுவோம். இந்த ஒரு புள்ளியை இதோட ஜாயின் பண்ணுவோம். அதேமாரி கீழே இந்த பேட்டர்னையும் 3 இடத்துலையும் ஜாயின் பண்ணுறோம். இந்த 2 சைடும் இந்த மாதிரி டிசைன் போடுறோம். இதில் சென்டர் ஜாயின் ஃபஸ்ட்டு கொடுப்போம். இப்படி போட்டாலும் அது ஒரு கோலம். நான் இன்னொரு ஜாயின் கொடுக்குறேன். இந்த இடத்த இப்படி ஜாயின் பண்ணி இந்த 2ஐயும் இப்படி ஜாயின் பண்ணிவிடுவோம். இதே மாதிரி இந்த சைடு ஜாயின் பண்ணலாம் சேர்த்து போட்டு வருவோம். கேப்பில் டாட்ஸ் வைக்கிறேன். இந்த கோலம் 2 ஜாயின்ஸோடு வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து நான் இந்த சாதாரணமாக போட்டிருக்கேன். இந்த இடத்துல கூர் மாதிரி போட்டிருக்கேன். இது நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் மாற்றி போடலாம். இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லாவே வரும். இதை வச்சு நீங்கள் வேறு மாதிரி கோலம் கூட க்ரியேட் பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸில் 21வது பேட்டர்னை வச்சு கோலத்தை பார்ப்போம். வணக்கம்.